வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் நாங்கள் உத்தரகோசம் அங்கே என்ற ஊரில் இருந்து ராமேஸ்வரம் போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போகிற வழியில் மண்டபத்தையும் தாண்டி செல்வோம். மண்டபம் எங்கண்ட ஸ்ரீலங்கன் மக்கள் அகதிகளாக போயிருந்த இடம். அந்த இந்தியாவில் அந்த இடத்தையும் தாண்டி தான் போவோம். இப்போ சில பல மக்கள் அங்கே வாழுகின்றார்கள். அதையும் பார்க்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு இடையில் என்னுடைய டிரைவரோட நான் கதைச்சு கொண்டு வந்தேன். அந்த கதையில் நீங்கள் கேட்டு பாருங்க அவருடைய கருத்துக்கள் எவ்வாறு இருந்ததுன்னு சொல்லி. அவர் என்ன சொல்லுகின்றார், இந்த இடத்து இந்த முன்னேற்றம் அதுகளை பற்றி கதைப்பார். அதுகளை கேட்டுட்டு வாங்க. இது ஒரு டிரைவிங் வீடியோ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பாருங்க. 10 வருஷத்துக்குள்ள போட்டது இப்போ ரோடு அப்போ ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. முன்னா வளர்றது வேற. இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்கியிருப்பீங்க, புல்லட் பைக் வாங்கியிருப்பீங்க, புல்லட் வாங்கியிருப்பீங்க, நார்மலாக கார் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் ஒரு பென்ஸ் கார் வாங்குவீங்க. அப்போ இது யார் நான் சொல்லல, கீர்த்துக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவு ஹோட்டல் நிற்குது அதே இடத்துல. அப்போ இவ்வளோ பெரிய ஜங்ஷன்லாம் கிடையாது. இங்கே ஒரு கடை கூட இருக்காது. நாங்கள் எங்கேருந்து வந்தாலும் இங்கே தான் வந்து டீ சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு ஹோட்டல் தான். இப்போ எவ்வளோ ஜங்ஷன் ஆயிடுச்சு பாருங்க. அது போட போது வித்தியாசம். மட்டும் நேற்று போட்டல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது பிரைவேட் பங்க், கவர்மெண்ட். அது ஒரு இப்போ எப்படி சொல்றது, ஹோட்டல்ல எல்லாமே ஹோட்டல் சாப்பாடு தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஒரு டிஃப்ரெண்டோட மாறாது. அப்படியே அக்குவா அசல் அப்படியே இருக்கும். அப்படி ஒன்னா வெஹிக்கிள் செக் பண்றவங்க அவங்க தான் மெயின். வெஹிக்கிளுக்கு ரோடு நான் யூனிஃபார்ம் போடல, என்ன கண்டிப்பா இந்த இடங்களை நாங்கள் பார்க்க, இந்த இடங்கள் அப்படியே அச்சிட்ட மாதிரி ஜாழ்ப்பாணத்துக்கு போகிற ரோட்டுகள் கணக்கு இருக்கு. இரு பக்கங்களும் பனைமரங்களோட. ராமநாதபுரத்தில் கிணக்கு பனைமரங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துக்கு மிஞ்சையும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாத கணக்கு அப்படியே அச்சிட்ட கணக்கு தான் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கே தெரியும் இப்படியான ரோட்டுகள் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேயும் பார்த்த ரோட்டுகள். ஏற்கனவே லென்ஸோட கவுடஞ்சி கிட்ட வர்றது என்ன அகதியெல்லாம் வர்றது போட்ல எல்லாமே விட்டுட்டு வந்துருவாங்க. அப்படித்தானே வர்றது அகதியல்னா தானே. இப்ப நீங்கள் அகதியலா போறீங்கன்னா எல்லாத்தையும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு போகலாத. நாங்க போனது தெரியல, வரல கடல் கஷ்டமான வேலை தான். ஆனாலும் எப்படி சொல்றது, எல்லாத்தையும் மனசுக்கு அது எவ்வளோ ஒரு வலி, எவ்வளோ வேதனை. அது ட்ரெயின் வேலை நடக்குது தண்டவாளம். அதனால இங்கே தான் ஸ்டேஷன், மண்டபத்தோட லாஸ்ட். மண்டபம் தான் லாஸ்ட். ஆமா, முன்ன ராமேஸ்வரம் போவோம். அங்க வேலை பார்க்குறாங்க, கடல்ல அகலப்படுத்துறாங்க ரயில்வே ட்ராக். அப்படியா? போகும்போது பார்ப்பீங்க பாருங்க, ரைட் சைடில் பாருங்க, அதை விட ரைட் சைடில் பாருங்க கடல் வந்துட்டு. நீங்க என்னதான் நமத்தினாலும் 80க்கு மேல போவதில்லை போல. உங்களுக்கு தனியா போவேங்க அலுப்பா இருக்கும் இல்லையா? நீங்க திருச்சியில இருந்து நான் சென்னைக்கு போட்டு 10 மணி நேரம் ஆகும். 10 இது இன்னும் கொஞ்சம் கூடுமா நினைக்கிறேன்.
இல்லை இது தனுஷ்கோடி வளைவுலாம் ஏன் வசதி இல்லை இங்க செட்டில் ஆயிட்ட பண்ணு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்ப ஸ்லோலங்க இருக்காருப்பா ஊருக்கு போயிருக்காரு ஒரு மாசமா அவரு வந்து இங்கே வந்து படிச்சு இருந்துட்டு இங்கே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இங்க டிசைன் ஆயிட்டாரு பொண்ணா கல்யாணம் கட்டினேன் கட்டெல்லாம் எனக்கு தெரியல கல்யாணம் போயிடுமா கட்டலைன்னா கஷ்டம்னா சாவே கிடைக்காது ஹலோ ஹலோ இல்ல வந்துட்டான் வண்டி அவன் ஊர்ல இருந்தே வந்தான் விழுப்புரத்துல இருந்து வந்தான் வந்துட்டு ஏர்போர்ட் 2 மணிக்கு அங்க போயிடுவான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் அந்த போர்டு பேர் சொல்லி போர்டு எழுதி சொல்லிட்டேன் அந்த அட்ரஸ் அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் சொல்லிட்டேன் அப்புறம் டீட்டெயில் எங்க போகணும் அவருக்கு சொன்னதும் அப்படி சொல்லிட்டேன் ஏங்க இப்பதாங்க உங்களுக்கு சாவே கிடையாது இப்பதாங்க உங்களை பத்தி பேசிட்டே இருக்கேன் ஒரு சிலோல இருந்து பண்றது ஓகே நாங்கள் இது எடுப்பேன் இப்போ நாங்கள் கடக்கிற பாலம் தான் பாம்பன் பாலம் இந்தியாவிலேயே மிக பிரசித்தி பெற்ற பாலம் இது இந்த பாலம் ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் ராமேஸ்வரம் ஒரு தீவு கணக்கு தான் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்குது ராமேஸ்வரம் ஃபாஸ்டா போறா போகும் இந்த வீடு ரொம்ப டெடன்னு உங்க பாலத்து மேல பாம்பன் பாலம் மோடியா இதை போடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பழைசு இந்த பக்கம் போறாங்க புதுசு இந்த பக்கத்துல இருக்குல்ல இது பழைய பாலம் அந்த பக்கம் வந்து புதுசு கப்பல் வந்தா ஓப்பன் ஆகும் இப்போ புதுசா பாலம் இப்போ கட்டும்போது அதையும் புதுசா கட்டுவாங்க போலீஸ் நிக்க போண்டார் இங்க அங்க விட்டாரு இங்க வந்து தண்ணி இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா தூரத்தில் பார்க்க தெரியுது அதுகள் தான் மீன் பிடிக்கிற படகுகள் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற சில பல மக்கள் இந்த மீன்பிடிக்கிற தொழிலை வந்து தொழிலாக இருக்குது இவர்கள் இந்த மீன்பிடி படகுகளில் போய் மீனை பிடித்து வந்து வெவ்வேறு மாநிலத்துக்கு அனுப்புறது இவர்களுடைய தொழிலாகவும் கருதப்படுகின்றது வேலை முடிஞ்சிச்சு வந்த வேலை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க பிஸியாக இருக்காங்களா இந்த ஊர் பேர் அக்கா மடன் நோட் டைமிங் நோட் கமெண்ட்ஸ் இங்கேயும் நம்ம மலையை கூட்டத்தோட போகிறோம் இப்போ ஒரு சின் கிராமத்தை தாண்டி இதால் போய் கொண்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்துல் கலாம் ஐயாண்ட நினைவு சின்ன இடம் இருக்கிற இடம் வரும் அது நீங்கள் பார்க்கத்தக்கதாயம் இருக்கும்
பல மக்கள் அந்த நினைவு சின்னத்துக்கு பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருப்பின, வணங்கி கொண்டிருப்பின. அதையும் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். போதை பொருளை கடத்துறாங்கல்ல, கொஞ்சம் முடிங்க தான் எத்தனை கிலோ பிடிச்சாங்க, கடத்தாங்க. சின்ன கட்டி மரம் என்ன கணக்கு கொஞ்சம் மணி தங்கத்தை எடுத்தாங்கல்ல. ராமேஸ்வரம் தானே சமாதி. இந்த இடம்தான் அப்துல் கலாம் ஐயாண்ட நினைவு சின்னம் இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு பல மக்கள் வந்து வணங்கி விட்டு செல்வதற்காக நிற்கின. நீங்கள் பார்க்கவே தூரத்தில் தெரிகிறது தான் அந்த அப்துல் கலாம் ஐயாண்ட நினைவு சின்னம். ராமேஸ்வரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரத்தில் ராமேஸ்வரம் நெருங்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கே டவுட்